ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோ என்ன பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நடிச்ச மதராசி மூவிக்கு தான் போறோம். ஒசூர் கிராண்ட் சினிமாக்கு வாங்க வீடியோக்குள்ள போவோம். வெல்கம் டு ஏகே விளாக்ஸ். ஒசூர் வந்து ரீச் ஆயிட்டோம். ஃப்ரெண்டுக்காக வெயிட்டிங்க. நம்ம ஒரு பழைய ஜிகிர் தோஸ்துக்காக வெயிட்டிங். அவரும் கூட வரேன்னு சொல்லியிருக்காரு. அங்க போனா ஒரு காஃபி 100 ரூபாய் 150 ரூபாய் சொல்லுவாங்க. ஆமா, எங்க தியேட்டருக்கு போனாலுமே அப்போ வந்து தயவு செஞ்சு இந்த தியேட்டர்ல சாப்பிடுற பழகம் மட்டும் வச்சுக்காதீங்க. ஏன்னா காப்பியே 50 ரூபாய் சொல்லிட்டு இருக்காங்க அங்க. நம்ம ரேஞ்சுக்கு ஒரு ஹோட்டல் இருக்கு, தெரிஞ்சவங்க அங்க போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவோம். பார்த்தா ஹெவி டிரைவர் பார்க்க மாட்டாரு. நியர் பாலாஜி தியேட்டர். அந்த பாலாஜி தியேட்டருக்கு வந்துட்டீங்கன்னா ஹோட்டல் ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா சரி, நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா டேஸ்டா தான் இருக்கும் சாப்பிட்ற மாதிரி. சாப்பிட்டு கிளம்பிட்டோம். நல்லா இந்த வெள்ளாட்டு கறியா வாயில் எடுத்து வச்சும்போது வெள்ளாட்டு கறி சாப்பிடல. முதல்ல ஊர்வசி சோப்பு வாங்கி கை கழுவணும். ஸ்மெல் அதிகமா வரும் போல. தோசை தான் சாப்பிட்டோம். வந்து கிராண்ட் சினிமா கிட்ட கண்டினியூ பண்றாங்க. ஃபைனலி கிராண்ட் சினிமா கிட்ட வந்துட்டோம். அது சரியா தெரியாதான்னு தெரியல உங்களுக்கு. கிராண்ட் சினிமா கிணத்துல வச்சு இருக்கும். அந்த டிக்கெட் இருக்கும். டிக்கெட் வந்து ஆக்சுவலா புக் பண்ணல நாங்க. அது வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல தான் வாங்க போறோம் டிக்கெட்ஸ். நாங்க ஒரு ரோ செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரோ கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆக்சுவலா வந்து தான் வந்தோம். லோக்கா வந்து 10:30க்கு ஷோ இருக்கு. இப்போ வந்து டைம் வந்து 10:36. எங்களுக்கு வந்து லோக்கா போகணுன்னு தான் ஐடியா. பார்ப்போம், அதுக்கு டிக்கெட் கிடைச்சா லோக்கா நாங்கள் கிளம்பிடுவோம். மதராசி கேன்சல். டிக்கெட் வாங்கியாச்சு, தியேட்டருக்கு வந்தாச்சு. டிக்கெட் வாங்கின அடுத்த செகண்டே கிழிச்சு கொடுக்குறாங்க பாத்தீங்களா. இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா. அது இப்போ சேதுபதி ஒரு வீடியோ பண்ணிருக்கல பிக் பாஸ்க்கு, எதுக்குடா இப்போ ஸ்டாம்ப் அடிக்கிறீங்க, எதுக்குடா பின் அடிக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்குது. பாக்குறதுல இந்த கண்ணாடி ஒண்ணுதான் ஹைலைட்டா இருக்கும். அதையும் ரொம்ப மோசமா பண்ணி வச்சிருக்காங்க. கிளீன் கூட பண்ணல. நம்மளோட ஸ்கிரீன் வந்து நம்பர் 2 ஸ்கிரீன் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றேன். ஓகே, இந்த டிக்கெட் வேணுமா? கிழிச்சிட்டாங்க. வேண்டாம், அவங்களே கிழிச்சு தான் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக கிராண்ட் சினிமாவில் வந்து மோஸ்ட்டாக யாரும் பிளாக் பண்ணுறதில்ல அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இந்த செல்ஃபி ஸ்டிக்கை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால நம்மளெல்லாம் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவனே அப்படிதான் பார்க்குறான். எங்கே பாருங்க, இப்போ பார்க்குறதான் பாருங்க. டே எங்கே பாடுறா, டே எங்கே பாடுறா. அவனே அப்படிதான் பார்க்குறான். நம்ம இந்த செல்ஃபி ஸ்டிக் வச்சுனதுனாலயோ என்னமோ தெரியல, எல்லாம் நம்மளையே பாக்குற மாதிரி ஒரு ஃபீல். சில குழந்தைங்கள்லாம் ஆய் காட்டுதுங்க. கிராண்ட் சினிமாக்கு யாராவது வந்தீங்கன்னா வைஃபை இல்லைன்னா கஷ்டப்படாதீங்க, எங்களை கேளுங்க. நாங்கள் அந்த கியூஆர் கோடு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுறோம். ஆல்ரெடி நம்ம பசங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, தெரியுதா. இதுதான் அந்த கியூஆர் கோடு. வேணும்னா கேளுங்க, நாங்கள் அந்த ஃபோட்டோ வந்து தெளிவாக வீடியோவில் போடுறோம். 5Gல கொடுத்துருக்காங்க. 5G
ஃபைனலி ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிட்டு போகிறேன். இதில் உள்ளே போனாலே அப்போ தான் ஒரு ஏசி வந்து பயங்கர சில்லாக இருக்குது. நல்லா டெம்பரேச்சர் கொஞ்சம் லோ பண்ண சொல்லணும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. தெரிஞ்சவங்க தான் ஓனர், பேசிடலாம். கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். என்ன சீட்டு நம்பரு தம்பி பக்காவா வியூ வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ இனிமே வந்து படம் ஸ்டார்ட் பண்ணா படத்தை சாமி படத்துக்குள்ள கூட்டிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஆந்திரா இன்ட்ரோல் பிளாக் முடிச்சு ஆக்ஷன் பிளாக் தான். படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மட்டும்தான். நல்லா இருக்கும். இன்ட்ரோல் வரைக்கும் பார்த்துருக்கோம். படம் ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்கிறேன். நம்ம தலைவர் ஸ்டைலில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க இன்டர்வியூ. ஸோ ஓகேவா இருக்கு. அவனை சொல்கிறான், அவன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். நெக்ஸ்ட் வீடியோவில் அவனை பேச வச்சிடலாம்.